வணக்கம். பெரிய ஐடியாக்கள ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த இடத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது தி மிரக்கிள் மார்னிங் அப்படிங்கிற ஒரு புக் பத்தி தான். அதோட முக்கியமான விஷயங்கள் என்ன? அது எப்படி நம்ம வாழ்க்கைய ஒரு புரட்டி போட முடியும்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி அடையறாங்க, ஆனா அவங்க அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற மத்தவங்களால முடியறதில்ல? இந்த வெற்றிக்கும் சாதனைக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் தான் என்ன? நம்மள நிறைய பேர் இப்படிதான் யோசிக்கிறோம் இல்லையா? காலையில அலாரம்த்த ஒரே ஒரு தடவை தானே ஸ்னூஸ் பண்றோம். மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது. அது ஒரே ஒரு எண்ணம் தானே. இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணல. அதனால என்ன ஆகிட போகுது? இப்படி இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். இதனாலலாம் ஒண்ணும் பெருசா பாதிப்பு வந்துராதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா உண்மையில இது அப்படித்தானா? ஆனா உண்மை என்னன்னா அது அப்படி இல்ல. இப்போ நாம இந்த விஷயத்தோட முதல் முக்கியமான கருத்துக்கு வரோம். பழக்க வழக்கங்களே உங்களுடைய விதி. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. அதாவது உங்களுடைய பழக்கங்கள் தான் உங்க தலைவிதிய தீர்மானிக்குது. அது எப்படின்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட மைண்ட் செட்டை மாத்திக்க வேண்டிய முக்கியமான இடம் இதுதான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. நேத்து நாம செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு நாம செய்யறது நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் ஒட்டுமொத்த விளைவு அல்லது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். அதாவது என்னன்னா, நீங்க தினசரி எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் ஒன்னா சேர்ந்து உங்க வாழ்க்கை பாதையை உருவாக்குது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் ஒன்னு உங்க இலக்க நோக்கி கொண்டு போகுது, இல்லனா அதுல இருந்து ரொம்ப தூரம் விலக்கி கொண்டு போகுது. நடுவுல நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஐடியாவை இந்த கோட் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. வாழ்க்கையில உங்க வெற்றிங்கிறது உங்க பழக்க வழக்கங்களோட விளைவுதான். உங்க பழக்கங்கள் தான் நீங்க யாருன்னு சொல்லுது. அதாவது வெற்றிங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லங்க. அது தொடர்ச்சியா ரொம்ப ஒழுக்கமா நாம கடைபிடிக்கிற பழக்கங்களோட ரிசல்ட். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். வெற்றி பெற்றவங்களுக்கும் வெற்றி பெறாதவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான். அவங்க கிட்ட ஏதோ ஸ்பெஷல் சூப்பர் பவர் எல்லாம் இல்ல. அவங்கள முன்னாடி தள்ளிட்டு போற சக்தி வாய்ந்த பழக்கங்கள் அது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, பழக்க வழக்கங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா எந்த மாதிரி பழக்கங்கள், அதை எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வரது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. உங்களுக்கான மிராக்கிள் மார்னிங், அதாவது வெற்றிக்கான ஒரு சூப்பர் ஃப்ரேம்வொர்க். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் சேவர்ஸ் ரூட்டீன். இது ரொம்ப சிம்பிளான 6 ஸ்டெப் இருக்கிற ஒரு தினசரி பயிற்சி. உங்க முழு திறனையும் நீங்க அடையறதுக்கு தேவையான முக்கியமான பழக்கங்களை உருவாக்குறதுக்காகவே இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ஃப்ரேம்வொர்க் சேவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சுலபமான வார்த்தையில அடங்கியிருக்கு. இதுல 6 பயிற்சிகள் இருக்கு. அது என்னன்னா, மௌனம் அதாவது சைலன்ஸ், உறுதிமொழிகள் அதாவது அஃபர்மேஷன்ஸ், காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன், உடற்பயிற்சி எக்ஸசைஸ், படித்தல் ரீடிங், கடைசியா எழுதுதல் அதாவது ஸ்கிரைபிங். வாங்க, இப்போ இது ஒவ்வொன்னும் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல எஸ் ஃபார் சைலன்ஸ், அதாவது மௌனம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாள் பொதுவா எப்படி ஆரம்பிக்குது? ஒரு விதமான அவசரத்துல சத்தத்துல இல்லையா? ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்க நாள ஒரு அமைதியோட ஆரம்பிங்க. இதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், இல்ல பிரேயர் பண்ணலாம், இல்லனா சும்மா கண்ணை மூடி உங்க மூச்சை கவனிச்சா கூட போதும். இதோட நோக்கம் என்னன்னா, மன அழுத்தத்தை குறைச்சு அந்த நாளுக்கு ஒரு தெளிவான ஸ்டார்ட் கொடுக்கறது தான். மனசு அமைதியானதும் அடுத்த ஸ்டெப் ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ், அதாவது உறுதிமொழிகள். இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். உங்க மைண்ட வெற்றிக்கு தயார்படுத்துறதுக்காக. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம், அந்த இலக்க அடைய நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாறணும், அதுக்காக என்னென்ன விஷயங்களை செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் சொல்லிக்கிறது தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். வார்த்தையில சொன்னத இப்போ மனக்கண்ணுல கொண்டு வரணும். அதுதான் வி ஃபார் விஷுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வெற்றிய நீங்க மனசுக்குள்ளேயே ஒரு தடவை ரீகாசல் பாக்குறீங்க. உங்க இலக்க அடைஞ்சிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ற மாதிரியும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, மனசுக்கு எனர்ஜி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா? அதுதான் இ ஃபார் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இதுக்காக நீங்க ஜிம்முக்கு போய் மணிக்கணக்கா ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். உங்க ஹார்ட் ரேட்டை கொஞ்ச நேரத்துக்கு அதிகப்படுத்தி உங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருது. ஒரு சில ஜம்பிங் ஜாக் செஞ்சா கூட போதும். உடம்பு இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம மூளைக்கு தீனி போட வேண்டிய நேரம். அதுக்கு உதவுறது தான் ஆர் ஃபார் ரீடிங், அதாவது படித்தல். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல புக்ல இருந்து ஒரு 2-3 பக்கம் படிச்சா கூட போதும். இது மூலமா நீங்க தொடர்ந்து புது புது ஐடியாக்களை கத்துக்கலாம், உங்க அறிவை இன்னும் ஷார்ப் ஆக்கிக்கலாம்.
கடைசியா நம்ம சேவர்ஸ்ல 2வது எஸ், இது ஸ்கிரைபிங்காக, அதாவது எழுதுதல். நீங்க படிச்சது, யோசிச்சது, உணர்ந்தது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருமுகப்படுத்த இது உதவும். ஒரு ஜர்னல் எடுத்து உங்க எண்ணங்களை எழுத ஆரம்பிங்க. இப்படி செய்யறது மூலமா உங்க சிந்தனையில ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை எழுதி வைக்கலாம், உங்க வளர்ச்சியை நீங்களே ட்ராக் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான வழி. சரி, இப்போ இந்த 6 பயிற்சிகளையும் பார்த்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், இது என்ன வெறும் காலையில செய்யற ஒரு வேலைதானா? கண்டிப்பா இல்ல. இப்போ நாம இந்த விஷயத்தோட கடைசி மற்றும் ரொம்பவே ஆழமான ஒரு ஐடியாவுக்கு வரோம். உங்க கதைய நீங்களே மாத்துங்க. இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த சேவர்ஸ் பயிற்சிங்கிறது வெறும் ஒரு மார்னிங் ரூட்டீன் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு பெரிய நோக்கத்துக்கான கருவிகள் தான் இது. நீங்க தான் உங்க வாழ்க்கை கதையோட ஆத்தர்ன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு காலையும் உங்க கதைக்கு ஒரு புது பக்கத்தை நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி உணர்வுபூர்வமா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மிராக்கிள் மார்னிங். இந்த கோட் பாருங்க, ஒவ்வொரு நல்ல கதையிலையும் போராட்டங்கள், பின்னடைவுகள், சவால்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி தருணங்கள் தான் ஒருத்தரோட குணத்தை உருவாக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை தோல்வியா பார்க்காம நம்ம கதைய இன்னும் சுவாரஸ்யமாக்குற ஒரு பகுதியா பார்க்கணும். இந்த சவால்கள் தான் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் ஸ்டோரி இன்னும் எழுதப்படவே இல்ல. உங்ககிட்ட இன்னும் நீங்களே கண்டுபிடிக்காத ஆற்றல் இருக்கு, எல்லையில்லாத வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அப்போ இந்த கடைசி கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். நாளைக்கு உங்க கால உங்களுக்காக என்ன செய்ய போகுது? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கால பொழுதுதான் உங்க நாளை தீர்மானிக்குது. உங்க ஒவ்வொரு நாளும் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது.